2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது பல்வேறு திட்டங்கள்ல ஊழல் செய்து கொண்டிருந்தாங்க. அதில் உச்சபட்சமா இந்த டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் 2021 இருந்து ஊழல் செஞ்சவங்க இப்ப கடந்த வாரத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் மூலமா அது நிரூபணமா இருக்குது. 1000 கோடிக்கு மேல ஊழல் செய்திருக்காங்கன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அமலாக்கத்துறை. அது சார்பா அது சம்பந்தமா நம்மளுடைய மாநிலத்தில் சென்னையில் நடத்தின போராட்டத்தில் பயந்துட்டு நம்மளை பார்த்து பயந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தலைவர் உட்பட அனைத்து தலைவர்களையும் கைது செய்தாங்க. ஆனா நம்ம பயப்படாம தொடர்ந்து குறிப்பா மகளிரணி அனைத்து டாஸ்மாக் கடையிலையும் அதனுடைய ஓனர் டாஸ்மாகினுடைய ஓனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 4000 கோடி சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலியமா இன்னைக்கு மக்களுக்கு நலத்திட்டங்கிற பேர்ல செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த டாஸ்மாகினுடைய பணத்துல பல பேருடைய உயிரை எடுத்து இந்த தமிழக அரசாங்கமானது நடந்து கொண்டிருக்குன்னு நம்ம மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக முதல்வருடைய படத்தை அனைத்து டாஸ்மாகினுடைய கடையிலையும் ஒட்டணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம். கோயம்புத்தூர்ல நம்மளுடைய மகளிரணிக்காரங்க ராஜலட்சுமி அவங்க, லட்சுமிக்கு அவங்க, மண்டல தலைவர் அர்ஜுன் அவங்க, பொதுச் செயலாளர் நம்மளுடைய ஸ்ரீனிவாசன், ராம் பிரபு, ராமரிக்கல்லன் அவங்க, ராமூர்த்தி அண்ணவங்க, துரை அண்ணவங்க, யாரும் பேர் வச்சிருக்கிறாங்க சொல்லிட்டேன். 9 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க. 6 மணி வரைக்கும் நம்ம பார்த்தோம். காவல்துறையில போய் நம்ம கெஞ்சல, எங்களெல்லாம் பெயில விடுங்க, எங்க பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நம்ம கெஞ்சல. எதுவாக இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். ஒன்னா ரிமாண்ட் பண்ணு, இல்லங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு கொடு. ரிமாண்ட் பண்ணு ஏன் சொல்றோம்? நாங்க செய்தது சட்டப்படி தவறு என்றால் நீ ரிமாண்ட் பண்ணு, ஆனா சட்டப்படி நம்மள ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த காவல்துறை முடிவு செய்து கைது செய்யப்பட்ட அனைவரும் இன்னைக்கு பிணையில விட்டுருக்கிறாங்க. இவங்களை பார்வையிடுறதுக்காக நம்ம மாநில பொருளாளரான SR சேகரன் அவங்க வந்தாங்க. மாநில தலைவர் தொடர்ந்து பேசினாங்க, 2 முறை பேசினாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பரிமாறி இருக்கிறோம். சப்போஸ் இவங்களெல்லாம் கைது செய்தால் சிறையில் அடைச்சாங்கனாக்கா நாளைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடையிலையுமே ஸ்டாலினுடைய போட்டோ நம்ம முடிவு இந்த நேரத்தில் நாளைக்கு போராட்டத்தை மட்டும் ஒத்தி வச்சிருக்கிறோம். இவங்க விடுதலை செய்யப்பட்ட காரணத்தினால தொடர்ந்து நம்ம மாநிலத்திலிருந்து குறிப்புகள் வந்தா அனைத்து கடைகளிலுமே இந்த புகைப்படமானது ஒட்டப்படும். டாஸ்மாக் ஓனர் ஸ்டாலின் தான் சொல்லி மக்களுக்கு நம்ம காண்பிக்கப்படும். இப்ப இந்த பிரச்சனை தம்பி ரொம்ப அழகா சொன்னாப்புல, ஓனர் இல்லாத கடையில் அவங்க ஓனர் படத்தானே ஓட்டணும். அந்த கடை ஓனர் படத்தை ஓட்டுறதுக்கு ஏன் அது கோவப்படுறாருன்னு தெரியுது. நம்ம நல்லதுதான் செய்யறோம், அவர் நம்ம காசுல ஒரு படத்தை ஓட்டுறோம். இப்ப இந்த பிரச்சனை வெறும் அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல. ஊழல் எவ்வளோ லட்சம் கோடி ஏதோ ஆகிட்டு போட்டோம், நீ சாப்பிட்ற எனக்கு தர போறது இல்லை, நானும் கேட்க போறது இல்லை. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால சமூக பிரச்சனை. இதை கேட்கறதுக்கு யாரும் நாதியே இல்லை. முதல்ல நம்ம தான் கேட்கறோம். ஏற்கனவே அரசியலுக்காக 2 பேர் கேட்டு சும்மா மாநாடு நடத்திட்டு அவன்டே காசு வாங்கி மாநாடு நடத்திட்டு போயிட்டானுங்க. அதனால பற்றி எறிகின்ற இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி விடாது. கடைசி வரை போராடுவோம். கடைசியில வெறும் அவன் சொல்ற வசனம் இல்லாம இல்ல, இந்த டாஸ்மாக் கடையை எடுப்போம் அல்லது இந்த ஆட்சியை எடுப்போம், 2குள்ள. அதனால நம்முடைய தம்பி தலைவர் கிளியர் கட்டா நாளைக்கு இன்னைக்கு போலீஸ்காரங்க விட்டுட்டாங்க. அது எதுக்கு விட்டாங்க என்னன்னு தெரியாது. நாம உள்ள போறதுக்கு தயாரா தான் இருந்தோம். ஆனால் கிளியர் கட்டா ஸ்கெட்ச் போட்டு அத்தனை டாஸ்மாக்னாலே நம்முடைய தாய் குலம் ஒட்டும் தந்தை குலம் பார்த்துக்கிட்டு இருக்கும். பின்னால உட்காந்து மகளிரணி ஒட்டுவாங்க. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒட்டணும். ஒட்டுவோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை கடையிலையும் ஓனர் படத்தை ஒட்டுவோம். ஓனர் படத்தை ஒட்டி அரெஸ்ட்னா நாங்க சமாளிப்போம். அதுக்கு நாம தயாரா இருக்கோம். நாம 97, 98ல பார்க்காத அரெஸ்டா, 91, 92ல பார்க்காத அரெஸ்டா, இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இத்தனை போலீஸ்காரங்களையும் காப்பாத்தின ஆளு நம்ம 97ல. அந்த சரித்திரம் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாவம், அவங்க கைகள் கட்டப்பட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எனவே நாம் நிச்சயமாக இந்த போராட்டத்தை எடுப்போம், கிளியர் கட்டா எடுப்போம், மக்களுக்கு ஆதரவானதை எடுப்போம். அரசியல் ரீதியாக அல்ல, சமூக ரீதியாக. தம்பி சொன்ன மாதிரி அவர் எப்போ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோ அப்பையிலேருந்து ஆரம்பிப்போம். இவ்வளவு குறைவான நேரத்தில் இத்தனை பேர் கலந்துக்கிட்டு நம்முடைய ஓனர் படத்தை ஒட்டினவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவங்க எல்லாருக்கும்
இந்த கைது சம்பவம் கேள்விப்பட்ட உடனே நம்ம வழக்கறிஞர் டீம் வந்து நம்ம கலைச்செல்வஞ்சி, ஜோசன்ஜி, நம்ம பூர்ணிமா அவங்க, மகாவிஷ்ணுவங்க உட்பட அனைத்து நபர்களும் வழக்கறிஞர் உடனே வந்திருக்காங்க. இந்த தகவல் கேள்விப்பட்டோன்னா நம்முடைய தாமுஜி உட்பட அனைத்து நிர்வாகிகளும், நம்மளுடைய மண்டல் தலைவர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி விஸ்வ பரிஷத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணா சிவலிங்கண்ணா வந்திருந்தாங்க. இந்து மொழியுடைய மாவட்ட தலைவர் தசரண்ணா வந்திருந்தாங்க. அது தாய் குளங்கள் அத்தனை பேரும் மணி பாருங்க, எத்தனை மணி ஆனாலும் சாப்பிட கூட போகாமல் தொடர்ந்து இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வெளியே விடணுங்கிறதுக்காக அந்த கோரிக்கையாக வந்திருக்காங்க. வெளியே விடணும்னா போராட தயார்னு களத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராபிரபுடைய பையன், குட்டி பையன் பாருங்க, என்னை போன்ற சிறுவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது, அதனால எங்க அப்பா போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாக்கா நான் வழி அனுப்பி வைக்கிறேன்னு வீட்டுக்கார அம்மாவோட வந்திருக்கிறான். அதெல்லாம் இங்க வருகை தந்த தம்பி வா, இங்க வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் கலைஞ்சு நம்ம இல்லை, ஆமா, நம்மளுடைய எல்லாரும் பத்திரமா நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம குறிப்பு வரும் பொழுது அடுத்த போராட்டத்துக்கு நம்ம தயாராகும்.